இந்திர பகவான் அருளி செய்த ரத்னகிரீஸ்வர பெருமானை போற்றி வழிபாடு செய்த ஸ்தோத்திரத்தின் தமிழ் விளக்கம். சச்சிதானந்த ரூபியே, ஆனந்தம் என்னும் அமுதங்கலந்த பேரறிவே, கிருபா சமுத்திரமே, ரத்னகிரியில் விளங்கும் ஈசனே, மறைமுடியில் விளங்கும் மாமணியே, நெற்றிக்கண் உடையானே, கையில் கபாலம் இடையில் புலித்தோல் உடையனே, நித்யனே, அநாதிமலமுத்தனே, முக்குணம் கடந்த முதல்வனே, உயர் ஒப்பில்லாதவனே, விந்துநாதமாய் ஐந்தெழுத்தாய் மற்றும் பற்பல வடிவங்களுடையதாய் நின்றும் உண்மையில் ஓர் வடிவமற்ற உயர் பரம்பொருளே, யோகிகளின் இதய கமலங்களில் வீற்றிருப்பவனே, நற்குணங்களுக்கு இடமானவனே, கங்காதரா, காலகண்டா, வித்தையளிக்கும் விமலனே, பஞ்சாட்சரப் பொருளே, உலகத்தார் உய்யுமாறு உபதேசித்து அருளிய புண்ணியனே, புண்ணியத்தின் இருப்பிடமே, புராணத்தை தந்தவனே, அர்த்தநாரீஸ்வரா, அன்பர் கருதியவற்றை அளிப்பவனே, அபயம் தருபவனே, வெந்நீரிளங்கு திருமேனியுடையோய், மங்களஸ்வரூபியே, சூரிய மண்டலத்தின் விளங்கி வணங்கும் அடியார்களுக்கு முக்தி அளிப்பவனே, திவ்யரூபா, திகம்பரா, தேவதேவனே, காமற்காய்ந்தவனே, அசுரகாலனே, சகலமூர்த்தி பரமேஸ்வரா, பஞ்சாட்சரப் பொருளே, பாவத்தை ஒழிக்கும் பரம்பொருளே, ஏழையாகி என் சாபத்தை ஒழிக்க இத்திருமேனி கொண்டு இங்கு எழுந்தருளிய தேவனே, உனக்கு நமஸ்காரம் நமஸ்காரம். இவ்வாறு தோத்திரம் செய்து வணங்கினார் இந்திர பெருமான்.